ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு மரண மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ தலைவர்கிட்டேருந்து அஃபிஷியலாக டேரெக்டாக பார்த்தினாக்கா இப்போ அறிக்கை வெளியே இருக்குது. ட்வீட் போட்டிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழக அரசியலே பார்த்தினாக்கா புரட்டி போட்டிருக்காரு அப்படி தான் சொல்லணும். பற்றிக்கிட்டு எரியுது சோஷியல் மீடியா. ஒட்டுமொத்த மெயின் ஸ்டேடியமே பார்த்தினாக்கா இப்போ தலைவரை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் 1996 அந்த எலெக்ஷனுக்கான அந்த வைப்ஸ் திரும்பவும் தலைவர் கொண்டு வந்திருக்கார் களத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். தலைவர் டேரெக்டாக பாலிடிக்ஸில் பார்த்தினாக்கா இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக அமைச்சர்கள் ரகுபதி, திருமாவளவன், வேலுமணி, நண்பர் அண்ணாமலை, அர்ஜுன்மூர்த்தி, அன்புமணி ராமதாஸ், வாசன், ஜான் பாண்டியன், புகழேந்தி மற்றும் பல கட்சி அரசியல் தலைவர்களும் அதேபோல் தனஞ்சயன், அமீர் மற்றும் திரையுலக நண்பர்களுக்கும் நக்கீரன் கோபால், சாணக்கியா, ரங்கராஜ் பாண்டியக்கும் என்னுடைய மனமான்ற வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்ற மாரி அவர் சொல்லிருக்காரு. ஸோ காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணிருக்காருங்க. ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் பார்த்தினாக்கா இப்போ அப்படியே டோட்டலாக பார்த்தினாக்கா சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லோரும் இன்னைக்கு காலையிலேருந்து பிளாஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரஜினி சார் எதுவும் பேச மாட்டாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஓப்பனாக பார்த்தினாக்கா விஜய் சாரோடைய கட்சிக்கு எதிர்ப்பாக அவர் வாய்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்வேன். டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க அது. ஸோ விஜய் கட்சி தோக்கணுன்றது டைரெக்டாக தலைவர் இறங்கி அடிச்சிருக்காரு. இதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா கட்சிக்கும் பார்த்தினாக்கா அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு. எல்லா ஊடகத்துறைக்கும் சரி, அவரோட நண்பர்களும் சரி, திரையுலகத்தில் இருக்கும் சரி, எல்லாருக்குமே காமனாக பார்த்தினாக்கா அவர் நன்றிகள் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இதில் மெயினாக நான் பார்க்குற விஷயம்னாக்கா, அவர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்தது என்டி அலையன்ஸுக்கு தான். ஸோ புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்காதவங்க யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனால் தலைவர் டேரெக்டாக களத்தில் இது ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. விஜய்க்கு எதிராக தலைவர் ஸ்ட்ராங்காக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இது இல்லை, பொய், எடிட்டடு, தலைவர் இல்லை அப்படி சொல்லலை, அவர் அந்த அர்த்தத்தில் சொல்ல அப்படின்னு நீங்கள் முட்டு கொடுத்தீங்கனாக்கா அதுக்கு நான் எதுவும் பொறுப்பு இல்லை. ஸோ இன்றைக்கி நைட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசுவாங்க. இன்றைக்கி ராத்திரி முழுக்க இன்றைக்கி எல்லா டிவிலையும் இது டிபேட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஸோ விஜய் தனித்து தான் போட்டியிட போகிறேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. அதுதான் அவங்களோட முடிவாக இருந்திருக்கு. இன்றைக்கி காலையில் அவங்க ஏதோ ஒரு மீட்டிங் வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தனித்து தான் நிற்கிறியா ராஜா, வா ராஜா, அர்த்தமாய்ந்தா ராஜா அப்படின்ற மாரி தலைவர் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருங்க.